ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ சந்தோஷமாக வாழ்வதற்கும் சுகமாக இருப்பதற்கும் உன்னை சுற்றி பல விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் அவை எதுவுமே உன் கண்களுக்கு புலப்படவில்லை. இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத ஒன்றிற்காகவுமே ஏன் இதுநாள் வரை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய வருத்தமே உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது. அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கின்றது. பயமே உன்னை மெல்ல மெல்ல கொன்று கொண்டிருக்கின்றது. உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளியைப் போல காட்டிக் கொண்டிருக்கின்றது. உன்னுடைய சிந்தனை உன் நம்பிக்கையை சிதைத்து வருகின்றது. இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மனதிற்கு உளைச்சல் தரும் விஷயங்களை நீயாகவே தேர்வு செய்து தத்தளித்து கொண்டிருக்கின்றாய். நான் சொல்வது சரிதானே? உன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷம் அடையாமல் இல்லாததை தானே இது நாள் வரையும் தேடிக்கொண்டிருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. உன்னை விட்டு சென்றதையும் உன்னிடம் நிலைக்காததையும் இன்றோடு மறந்துவிடு. நான் என்று உன்னை கைப்பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்து வருகின்றேன். நான் அடிக்கடி கூறுவது போல் கலங்காமல் இரு, திகைக்காமல் இரு, தைரியமாக இரு. இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை என்னுடன் இறுக்கமாக இணைப்பதற்காகவே நடந்தவை. உனக்கு முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளிலும் இருந்து நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய பக்தனின் அருகிலேயே தான் தாசனாக நான் நின்றிருப்பேன். இன்னும் நீ எத்தனை நாட்கள் தான் உன்னை விட்டு சென்றதையும் இழந்ததையும் நினைத்து யோசித்து அழுது கொண்டிருப்பாய்? அதனால் உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் கஷ்டம்தானே. மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கும்படியான வாழ்க்கையை நீ ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? இருப்பதை வைத்து சந்தோஷமாக இரு தங்கமே. இப்பொழுதும் நீ நன்றாக வாழ பலர் இருக்கின்றார்கள். நிலத்தின் அடியில் ஓடும் நீரோடை கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நீரோடை காரணமாக நிலத்தின் மேற்பரப்பு எப்பொழுதும் பசுமையாக காணப்படும். பெயர் தெரியாத பலர் செய்த நன்மைகளினால்தான் இன்றும் நீ பசுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அதை மனதில் வைத்து கொண்டு உன்னுடைய வெற்றிகளுக்கான முயற்சியை மேற்கொள். அதை விடுத்து மற்றவர்களுக்காக கவலைப்படுகின்றாய். கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கின்றாய். இவை யாவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நேரத்தையும் காலத்தையும் மட்டுமே செலவழிக்குமே தவிர அவர்களினால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதை புரிந்து கொள் தங்கம். நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலிருந்தே உனது வெற்றி என்பதை பிறக்க செய்வேன். உன்னை படைத்த எனக்கு உன்னை வெற்றியடைய செய்ய ஒரு நொடி போதும். நம்பி இரு. நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். விட்டு சென்றவர்களையும் இகழ்ந்தவர்களையும் நினைத்து காலத்தை வீணடிக்காமல் உன்னுடைய வெற்றிகளுக்கான முயற்சிகளை மேற்கொள். எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.